விஜய் அவர்களை பற்றி அறியப்படாத சில அதிர்ச்சி தகவல்கள். இந்த காணொளி மிக முக்கியமான காணொளி. யார் இந்த விஜய், யார் இவரை இயக்குகிறார்கள், இவருடைய எதிர்கால சதித்திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கொடுக்கிறார், பேசுறார். நானும் இதை பார்த்த உடனே உள்ளபடியே சத்தியமா பயந்துட்டேன். ஒருவேளை ஏதோ புதுசா இன்வெஸ்டிகேட் பண்ணி தளபதி விஜய் அவர்களுடைய வரலாறு எஸ்டிடி எல்லாம் எடுத்துட்டாங்களோ. அப்பா, செந்தில்வேல் ஒட்டுமொத்தமா தளபதியினுடைய அரசியலே சோலையை முடிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்துட்டு அந்த வீடியோக்குள்ள போனா வயசுல மூத்தவராய் போனீங்க. ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒருத்தன் தான் உங்க வீடியோ பார்த்தா கூட குறைந்தபட்சம் அவனுக்கு உண்மையா இருக்கணுங்கிற எண்ணம் கிடையாதா? நீங்க திமுகவை விட்டுருங்க, தாவேக்காவை விட்டுருங்க, எங்களை விமர்சனம் பண்றீங்க, எங்களுக்கு எதிராக தான் அவதூறு பரப்புறீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. உங்க வீடியோ ஒரு 25,000 பேர் 30,000 பேர் பார்த்துருக்கிறான், அதை கூட விட்டுருங்க. ஒரு 5 பேர் கூட உண்மையா உங்களுடைய தம்பனையில பார்த்து செந்தில்வேல் ஒரு நல்ல மனுஷன், நேர்மையான மனுஷன், உள்ள ஏதோ கருத்தை சொல்ல வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்பி உள்ள வருவான் தெரியுமா? அவனுக்கு குறைந்தபட்சமாக உண்மையா இருக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லாத செந்தில்வேல் எல்லாம் மனுஷனா வியூஸுக்காக சும்மா ஏதோ ஒரு அவதூறு பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக நெகட்டிவாக தம்பனையில் செட் பண்ணி இந்த மாதிரி அவதூறு பரப்புவீங்களா? என்ன செந்தில்வேல், கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொரணை இருக்குதா? உங்களுக்கு தான் அறிவாலயத்துல கொடுக்குறாங்களே, மாசத்துக்கு படி எழுக்கிறாங்களே, அது போதாதா? இந்த மாதிரி பொய்யாக செய்திகளை போட்டு இந்த மாதிரி பொய்யா தம்பனையில வச்சு அதன் மூலமா வியூஸ் கிரியேட் பண்ணி அதுல காசை பார்த்து அதுல வயர் வளர்க்கணுமா? அதுல உங்க பொண்டாட்டிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமா? அதுல உங்க பொண்டாட்டிக்கு நகை எடுத்து கொடுக்கணுமா? அதுல உங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு பண்ணணுமா? என்ன செந்தில், இந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஜென்மமா இருக்கீங்களே நீங்க. உங்களெல்லாம் ஒரு பெரிய அறிவாளின்னு நினைச்சோம், உங்களெல்லாம் ஒரு பெரிய மக்கள் சேவகர் நினைச்சோம், இந்த அளவுக்கு லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. அந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் அப்படிதான் இருக்கும். நாம் அந்த மாதிரிலாம் மரியாதை இல்லாம பேச மாட்டோம். நம்ம தளபதி ஏற்கனவே மரியாதையா டீசெண்டா அட்டாக் பண்ண சொல்லி இருக்கிறாங்க, நம்ம அப்படிதான் பேசுவோம்.